ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மகாநதி தொடர்கதையில் நர்மதாவை சமாதானம் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு அக்காங்களும். அதே போல் அம்மாவும் சமாதானம் ஆயிட்டாங்க, சமாதானம் பண்ணியாச்சுன்றாங்க. யாரடி அம்மாவை சமாதானம் பண்ணது அப்படின்னா அந்த விஜய் சார் தான் அம்மாவை சமாதானம் பண்ணிட்டாரு. நர்மதா மேலே இருந்த கோபம் போயிட்டு நர்மதாவை இப்படி போட்டு அடிச்சிட்டுமே, நம்ம இது மாதிரி தப்பாக நினச்சிட்டுமேன்னு அம்மா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. அதுக்கு கங்கா சொல்கிறாங்க, போதுமாடி நர்மதா, அம்மா இப்போ பார்த்தியா உன் மேலே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் நீ கேஷுவலாகவே இரு, ஃபீல் பண்ணாத அப்படின்றாங்க. அப்புறம் உடனே காவேரி கேட்குறாங்க நர்மதா கிட்ட, ஆமாம் நர்மதா, நீ என்ன நீ பேசிக்கிட்டே இருக்கும்போது நடுவில் விஜய் மாமா என்னை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட நீ என்ன புரிஞ்சுக்கலையேன்னு சொன்னியே, அவர் என்னடி உங்கள் அக்கா வீட்டுக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க காவேரி. உடனே ஐயோ நான் இதை வேற எப்போ சொன்னேன்னு தெரியலையே, அவசரப்பட்டு சொல்லிட்டேனேன்னு நர்மதா அப்படியே யோசிக்கிறாங்க. கங்காவும் ஐயோ நர்மதா சொன்ன பாயிண்ட்டை இவ பிடிச்சி வச்சுக்கின்னு கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு உடனே கங்கா மழுப்புறாங்க. ஏதோ அவள் கோவத்தில் ஏதேதோ பேசினா, அதில் வந்துட்டுருக்கோண்டி விட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் சாரும் பரவாயில்ல, இந்த விஷயத்தை எவ்வளோ சூப்பராக டீல் பண்ணாருல்ல அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அதுக்கு கங்கா சொல்கிறாங்க, இப்போவாவது அவரை புரிஞ்சுக்கிட்டா சரிதான் அப்படின்றாங்க. அதுக்கு காவேரி, அம்மா விடு விடு விடு, இதுதான் புராணம்னு இனிமேல் அவருக்கு புராணத்தை பேசாத, அம்மா எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டாங்க, வாங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு உக்காந்து சாப்பிட்றாங்க. விஜயும் சாப்பிட்றாரு. அப்போ சாப்பிடும்போது விஜய் நர்மதாவை கேட்குறாரு, நர்மதா நீ எப்படி எழுதியிருக்க எக்ஸாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நல்லா எழுதியிருக்கேன் அப்படின்னும் சொல்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நான் பாஸ் பண்ணிவிடுவேன்னு சொல்கிறாங்க. பரவாயில்லையே, அப்போ அந்த அளவுக்கு பாஸ் பண்ணினா உங்கள் அம்மா உனக்கு பெரிய கிஃப்டாக வாங்கி தருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே என்ன பெரிய கிஃப்ட் வேணும் மாப்பிள்ளை கேட்டால் நான் வாங்கி தருவேன், என் பிள்ளைக்கு நான் வாங்கி தர மாட்டேன் நான் பேசுகிறாங்க சமாதானமாக. அப்போ ரெண்டு அக்காங்களும் கிண்டல் பண்ணுறாங்க, பாத்தியா அம்மா பார்த்தியா எவ்வளோ செல்லமாக கொஞ்சுறாங்க நர்மதாவை அப்படின்னு பேசுகிறாங்க. நர்மதாவை சமாதானம் பண்ணுறாங்க. நர்மதாவுக்கும் சாப்பாடு ஊட்டி விடுறாங்கங்க. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு குட்டீஸுங்களையும் ஒரே வீட்டில் விட்டாங்க இல்லையா, யாழினியும் அம்முவையும், அவங்க ரெண்டு பேரும் விஜய் வீட்டில் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க சொப்பெல்லாம் எடுத்து. அதுக்கப்புறமா அந்த பீரோவை திறக்க போகிறாங்க யாழினி. அப்போ அம்மு என்ன சொல்கிறாங்கன்னா, யாழினி அந்த பீரோவை திறக்காத, எங்கள் டேடி திட்டுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு யாழினி கேட்க, அம்மு அதில் எங்கள் அம்மா ஃபோட்டோ இருக்குது, அதனால் அதெல்லாம் எடுத்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவார் எங்கள் டேடி அப்படின்னு சொல்கிறாங்க அம்மு பாப்பா. அதுக்கு யாழினி என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மு ப்ளீஸ், நான் உங்கள் அம்மாவை பார்த்ததே இல்லை, எனக்கு காட்டுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அம்மு பாப்பா, நான் காட்டுவேன், ஆனால் நீ யார்கிட்டேயும் சொல்லக்கூடாது, ஏன்னா எங்கள் டேடி அதை எடுக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, யாழினியும் நானும் சொல்ல மாட்டேன், எனக்கு காட்டு அம்முன்னு யாழினி பாப்பாவும் சொல்கிறாங்க. அப்போ உடனே அம்மு எடுத்து காட்டுறாங்க. காட்டுனதும் கல்யாண ஃபோட்டோ, அம்மு பாப்பா அவங்க அம்மா வயிற்றுக்குள்ளே இருந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் யாழினி பார்க்குறாங்க. பார்க்கும்போது, அம்மா இது என்ன எங்கள் சித்தி ஃபோட்டோவாக இருக்கே, இது எங்கள் சித்தி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மு பாப்பா ஆமாம் யாழினி, எங்கள் அம்மா காவேரி மிஸ் மாதிரியே இருப்பாங்கன்னு எங்கள் டேடி சொல்லியிருக்கிறாரு, ஆனால் இது எங்கள் அம்மா அப்படின்றாங்க. உடனே இல்லை அம்மு, அது எப்படி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க யாழினி. அதுக்கப்புறமா விஜய் வீட்டுக்கும் வந்துடுறாரு. வந்ததும் யாழினியும் அம்முவும் தூங்கிடுறாங்க. அப்போது விஜய் அம்முவை பார்த்து, உனக்கு எவ்வளோ சொந்தங்கள் இருக்குடா, சித்தி இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, பெரியம்மா இருக்காங்க, இருந்தாலும் நான் உங்ககிட்ட இதை சந்தோஷமாக சொல்லலான்னு நினச்சாக்கா இப்போ சூழ்நிலையே சரியில்லையாடா அப்படின்னு சொல்லி தலையை கோதி விட்டு தூங்குறத பார்த்து ரசிச்சுட்டு போயிடுறாரு விஜய். அதுக்கப்புறம் காலையில் டிஃபன் சாப்பிட்றாங்க எல்லாரும். சீக்கிரம் யாழினி சாப்பிடு, உங்கள் அம்மா உன்னை 3-4 முறை கால் பண்ணிட்டாங்க, நான் கூப்பிட்டு போனோன்னு விஜய் சொல்கிறாரு. இங்கே இருந்தியே உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா இந்த வீடு அப்படின்னு கேட்குறாரு விஜய் யாழினி கிட்ட. அங்கிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள், நீங்கள் திரும்பவும் என்னை கூட்டிகிட்டு வரணும் இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்புறம் அம்முவும் யாழினி பாப்பாவும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, "அம்மு, எங்கள் சித்தியும் உங்கள் அம்மாவும் எப்படி ஒரே மாதிரி இருக்க முடியும்? இந்த விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்லாதன்னு வேற சொல்லிட்ட. இதை நம்ம யார்கிட்டயும் கேட்க முடியாதே" அப்படின்னு யோசிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்கங்க. இந்த கதை இந்த இடத்துல என்னைக்கு முடிக்கிறாங்க. நாளைக்கு யாழினி பாப்பா அவங்க வீட்டில் போயிட்டு காவேரி தான் அம்முவோட மிஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் அம்முவோட அம்மாவும் அவங்க தான் ஃபோட்டோவில் நான் பார்த்தேன்ற விஷயத்த சொல்லிடுவாங்களா, இல்லை சொல்லாமல் மறைச்சிருவாங்களான்னு தொடர்ந்து பார்ப்போம். நன்றி. பாய்.